வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்ஆர்பி தரப்புலேருந்து குரூப் டி 2025க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியிட்ட ஏதாச்சும் ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, தாராளமாக அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள வந்து ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த பேஜுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இல்லைங்க மேலே அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் ஆல்ரெடி ஹேவ் ஏ அக்கௌண்ட் கேட்டிருப்பாங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புதுசாக க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். முதல்ல கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படிங்க ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இவங்களே காட்டுறாங்க பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 2வது ரிஜிஸ்டர் பண்ண எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்கள் அந்த ஐடியை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஓகேங்கிறத கிளிக் பண்ணியிருக்கு. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்கள் நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன நேஷ்னாலிட்டியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபுல் நேம், அதுக்கப்புறம் ரீடைப் ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி உங்களோட நேம் இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இனிஷியல் முதல்ல இருந்தால் இனிஷியல் முதல்ல, இனிஷியல் கடைசியில் இருந்தால் இனிஷியல் கடைசியில் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சுட்டு உங்களோட நேமில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்களா, 10th மார்க் ஷீட்டில் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எதுவும் சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்து அதை மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நோங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் இயரு, மந்த்து, டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க, கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மெயில்னா மெயில், ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படிங்கிற கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு உங்கள் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபாதர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி இங்கேயே கொடுத்துருங்க. ரீடைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்கள் மதர் நேம் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இங்கே ஜென்ரேட் இமெயில் ஓடிபி, ஜென்ரல் மொபைல் ஓடிபின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 6 டிஜிட்டில் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அது ரெண்டுமே டைப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிடுங்க. வெரிஃபை பண்ணி முடிச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து அதுக்கும் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதையும் இதில் கொடுத்துட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சு கீழே இங்கே ஒரு டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிக் மார்க்கை டிக் பண்ணிவிட்டு கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட ஐடியை லாகின் பண்ணுறதுக்காக ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கேப்ஸ் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அதுக்கப்புறம் நம்பர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வர மாதிரி ஒரு 8 டிஜிட்டுக்கு மேலே இருக்க மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு இந்த டிக் மார்க்கை டிக் பண்ணிவிட்டு ப்ரீவியூ அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை ஆர்ஆர்பி தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி அதுக்கான இமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த ஆர்ஆர்பி வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஆர்பி 2025க்கான நோட்டிஃபிகேஷனுக்கான காலம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் சைடில் பாருங்கள் கிளிக் ஹியர் ஃபார் அப்ளை ஆன்லைன் இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு ஒரு லிங்க் இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரண்ட்டாக என்னென்ன அப்ளிகேஷன்லாம் ஓப்பனில் இருக்கோ அதெல்லாம் கீழே காட்டுவாங்க. நமக்கு இது ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள். ஆர்ஆர்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஜஸ்ட் அந்த லிங்கை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இதை பாருங்கள், எனக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆயிடுச்சு. கொஞ்சம் வேக்கன்சி மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் இதில் படித்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் கிரியேட் அன் அக்கௌண்ட் ஆல்ரெடி ஹேவ் ஏ அக்கௌண்ட் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஹேவ் ஏ அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அது 2ல் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு கீழே பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த ஐ நாட் ரோபோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நீங்கள் லாகின்ங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே லாகின் ஆயிருங்க. இப்போது என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு ஐ நாட் ரோபோங்கிறத கிளிக் பண்ணிட்டு லாகின்ங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோம் சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து சென்டரில் பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்ட்டாக என்னென்ன அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் இருக்கோ அது எல்லாமே ஷோ பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் அதுக்கான லிங்க்கு.
ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ஜோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை தான் இருக்குது, சென்னை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே போஸ்டிங் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஜஸ்ட் சென்னைங்கிறத கிளிக் பண்ணி இந்த டிக் மார்க்கை டிக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு உங்கள் பர்சனல் டீட்டெயிலை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதர் டீட்டெயில், அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டு, ஃபோட்டோ இதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிஃபரன்ஸு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்கள் ஆதார் நீங்கள் வெரிஃபை பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அக்கௌண்ட் இஸ் வெரிஃபைடு அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி வருதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் நேஷ்னாலிட்டி, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1/1/2025 அன்றைக்கி உங்கள் என்ன ஏஜ்னு ஷோ பண்ணுவாங்க. உங்களோட நேம், உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட மதர் நேம், அதுக்கப்புறம் உங்கள் ஜெண்டர், அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரீபெய்டாக உங்கள் ஃபில் ஆயிரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேரேஜ் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க. நீங்கள் மேரீடா, அன்மேரீடா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ரீஜன் கேட்பாங்க. ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மதர் டங் கேட்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் டங் என்னவோ அதை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான லாங்குவேஜில் இருக்கும். உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் தமிழ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் உங்களோட டிசியில் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 மார்க்குமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி கேட்பாங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்சி, எஸ்டி, யூஆர் அல்லது ஓபிசி, இடபிள்யூஎஸ் அங்கே தான் கேட்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிசி அப்படிங்கிறது செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ண இல்லை நீங்கள் கிரிமி லேயரா, நான் கிரிமி லேயரான்னு கேட்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டகிரியில் வருவீங்களோ எஸ்னா எஸ், நோனா நோங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எஸ்சி, எஸ்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் நேமு, சர்டிஃபிகேட் நம்பரு, அதை இஷ்யூ பண்ண ஆத்தர்னு சொல்லி எல்லா விதமான டீட்டெயிலும் கேட்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு கீழே அப்படியே வந்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் கேட்பாங்க. கரண்ட்டாக இப்போ நீங்கள் என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஷோ பண்ணிடுங்க. ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, உங்களோட வில்லேஜ் நேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாக்ஸில் கொடுத்துட்டு சேவ்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து அடுத்த பேஜுக்குள்ளே போங்க. இப்போ நான் என்னோடய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் பர்சனல் டீட்டெயில் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்கும். இப்படி சேவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ளே வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸல் யூஸ் பண்ணான்னு கேட்டுக்கோங்க. நீங்கள் எக்ஸல் யூஸ் பண்ணா இருந்தால் எஸ்ஸுங்கிறத கொடுத்து அதை பற்றி இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுங்கள். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நோங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டான்னு கேட்டுக்கோங்க. நீங்கள் இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நோங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஏதாச்சும் ஒரு ரயில்வே செக்ஷனில் வேலை பார்த்தீங்க, அந்த பேரா நம்பர் எதுவும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இபிசி டீட்டெயில் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இபிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, அந்த இதில் நீங்கள் எக்கனாமிக்கல் பேக்லிஸ்ட் செக்ஷனில் வருவீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் எம்ப்ளாயான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுத்து அதோட இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா நோங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்கள் ரயில்வே எக்ஸாம் எதுவும் எழுதியிருக்கீங்க, கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட்டில், அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட்டாக ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்குறீங்க, ஸ்டேட்டு, சென்ட்ரல் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் சென்டரில் வந்து நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை பற்றி கொடுத்துக்கோங்க. இல்லைனா நாட் அப்ளிகேபிள் அப்படி இல்லைனா நாட் அப்ளிகேபிள் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு அப்படி கீழே வந்தீங்கன்னா நீங்கள் என்சிவிடி சர்டிஃபிகேட் எதுவும் வச்சுருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் ஐடிஐ முடித்து அதுக்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட அப்படி இல்லை அப்படின்னா நோங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு அப்படி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க தெரியுமா. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் ஓபிசியில் அப்ளை பண்ணிங்கன்னா ₹500 ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ₹400 ரீஃபண்ட் பண்ணுவாங்க. மற்ற கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற அமௌண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு உங்களோட அக்கௌண்ட் நம்பர், நேம், ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்பாங்க. இது எல்லாமே இந்த பாக்ஸை டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் சேவ் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்து அடுத்த காலத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா
நான் 10th கிளாஸோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதில் நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கான அதுக்கான ரோல் நம்பர், சர்டிஃபிகேட் நம்பரு, என்ன ஸ்டேட்டு, என்ன டிஸ்ட்ரிக்ட்டு, என்ன போர்டு, அதுக்கப்புறம் நான் எந்த வருஷம் பாஸ் பண்ணேன்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் சைடில் எப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மெட்ரிகுலேஷன், ஐடிஐ, என்சிஏன்னு கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு என்ன ட்ரேடு வேணுமோ அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிரும். அந்த ட்ரேடு, நீங்கள் எந்த ஸ்டேட் முடிச்சிங்க, டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ நான் 10th மட்டும் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் 10th நிப்பாட்டிக்கலாம். 10th மட்டும் முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்குள்ளே நீங்கள் வந்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. இல்லை ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். கேபி வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 mm × 45 mmல இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ரெடி பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்லோட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் பார்த்தீங்களா, கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேட்ச் ஆகுது. இந்த சைடில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபோட்டோ நான் அதிகமாகவே வச்சிருக்கேன். இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, அத கிராப் பண்ணுறதுக்கான செக்ஷன் எனக்கு குடுத்துருக்காங்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஜூம் அவுட் பண்ண முடியாது. அதனால இது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா, ஜஸ்ட் இந்த டிக் மார்க்க டிக் பண்ணி, உங்க ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்லோட் பண்ணிருங்க. இந்த ஃபோட்டோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் பேக்கிரவுண்ட்ல தான் இருக்கணும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒயிட் பேக்கிரவுண்ட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சர் கேட்டுக்கோங்க. இந்த சிக்னேச்சரை ஒயிட் பேப்பரில் பிளாக் ஆர் ப்ளூ இங்க்குன்னு கொடுத்துட்டாங்க. சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு என்னென்ன இங்கில் கேட்டுருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சிக்னேச்சர் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து உங்கள் நேம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸில் இருக்கும். மீதி எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கும். எல்லாமே நல்லா பிளாக் லெட்டர் எழுதிடக்கூடாது. அதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் எம்பி வந்து பார்த்தீங்கன்னா 30லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் சிக்னேச்சரும் இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. இப்போ என்னோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் ரெண்டுமே அப்லோட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ப்ரொஃபைல் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்து அடுத்த பேஜுக்குள்ளே வந்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போஸ்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. என்ன ஆர்டரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கை வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறீங்களோ அது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக அது வந்துடும். செகண்ட் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். தேர்ட் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த எக்ஸ் மார்க்கை கிளிக் பண்ணால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது டெலிட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி இதில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இதில் கொடுத்துக்கலாம். நீங்கள் போஸ்டிங்கை ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிஃபரன்ஸை 1 பை 1 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி இதில் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிக் மார்க் இருக்குது. ஜஸ்ட் இந்த டிக் மார்க்கை டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இன்னும் 2 டிக்ளரேஷன் கேட்டுப்பாங்க. இந்த 2 டிக்ளரேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து பார்த்துட்டு இந்த டிக் மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிட்டு இங்கே பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிளேஸை வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ்ங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சேவுங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் ப்ரிவ்யூ அப்ளிகேஷன்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனில் ப்ரிவ்யூ காட்டுவாங்க. உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் ரீசெக்டு அபோவ் த டீட்டெயில் அண்ட் ஃபவுண்ட் கரெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இதை நீங்கள் டிக் பண்ணி சப்மிட்டுங்கிறத கிளிக் பண்ணால் மட்டும் போதும். உங்களோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆயிரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் இருந்தால் அந்த பேமெண்ட் ஸ்டெப்புக்குள்ளே போகும். உங்களோட பேமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, ஜிபே மூலியமாக ஈஸியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாகவே இந்த ஆர்ஆர்பிக்கான அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.